இரகசிய இரவு அத்தியாயம் 7. கிணற்றருகே காத்திருந்தவன். அந்த இரவு முடிவுக்கு நெருங்கும் பயணம். ரேடியோ அமைதியான பிறகும் ஆதித்யனின் காதில் அந்த கடைசி வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டே இருந்தது. நாளை இரவு கிணற்றருகே வா. வீட்டுக்குள் ஒரு கனமான மௌனம். ராமலிங்கம் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தலையை பிடித்து கொண்டார். ஆதி, நம்ம எதிரி நம்ம எதிர்பார்த்தவனை விட நெருக்கமாக இருக்கான். ஆதித்யன் கண்கள் சிவந்திருந்தது. யாரவன்? பேர சொல்லுங்க. ராமலிங்கம் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, அவன் உன் அப்பாவோட பழைய நண்பன். நம்ம 3 பேரும் ஒரே பள்ளியில் படித்தவங்க தான். நாங்கள் 3 பேரும். ஆதித்யன் அதிர்ந்தான். அப்பா நண்பனா? அவன் பெயர் செல்வராஜ். அந்த பெயர் ஆதித்யனுக்கு புதுசு. ஆனால் ராமலிங்கம் குரலில் பயம் தெளிவாக இருந்தது. இப்போ அவன் இந்த ஊரில் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கான். உன் அம்மா இறந்த இடம் மட்டும் இல்லை அந்த கிணறு. உன் அப்பா மறைச்சி வைத்த கடைசி ஆதாரமும் அங்கே தான். ஆதித்யன் மூச்சை ஆழமாக இழுத்தான். அப்போ நாளை இரவு நாம் போகலன்னா? ராமலிங்கம் பதிலளித்தார். அவன்தான் நம்ம வீடு தேடி வருவான். பகல் முழுக்க ஆதித்யன் மனசு ஒரே இடத்துல இல்லை. அம்மாவின் புகைப்படம், அப்பாவின் நினைவுகள். ஓடிக்கிட்டே இருக்கலாமா, இல்லை முடிவு பண்ணலாமா? மாலை சூரியன் மறையும் போது அவன் ஒரு முடிவெடுத்தான். காற்று பலமாக வீசியது. மரம் இலைகள் உரசிய சத்தம். கிணற்றருகே ஒரு பழைய விளக்கு மட்டும் எரிந்தது. அந்த ஒளியில் ஒரு மனித உருவம். ஆதித்யன் மெதுவாக முன்னேறினான். நீதான் சுப்பிரமணியன் பையனா? அந்த குரல் ஆதித்யன் இதயத்தை உறைய வைத்தது. ஆமாம், நீங்கள் யார்? அவன் சிரித்தான். உன் அப்பாவை உயிரோடு விட்டது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரே தவறு. உன் அம்மா பேசக்கூடாத விஷயங்களெல்லாம் கேட்டாங்க. உன் அப்பா எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தார். அதனால தான் அவனை இந்த ஊரை விட்டு ஓட வச்சேன். ஆதித்யன் கத்தினான். அப்பா உயிரோடு இருக்காரா? செல்வராஜ் மெதுவாக சொன்னான். வா, அப்பா இன்னும் உயிரோட தான். ஆதித்யனின் கண்கள் நம்ப முடியாதபடி விரிந்தது. ஆனால் அவன் உயிர் இப்போ முடிவில் தான் இருக்குது. நீ அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்தா அவன் பிழைப்பான். இல்லைன்னா? அவன் கிணற்றை பார்த்தான். அந்த நேரம் பின்னால் இருந்து ஒரு குரல். ஆதி, அவனை நம்பாத. ஆதித்யன் திரும்பி பார்த்தான். இருட்டில் ஒரு பரிச்சயமான உருவம். அவன் வாயிலிருந்து ஒரே வார்த்தை மட்டும் வந்தது. அப்பா. அப்பா உண்மையிலே உயிரோடு இருக்காரா? செல்வராஜ் சொல்கிறது உண்மையா? ஆதித்யன் என்ன முடிவெடுப்பான்? பொறுத்திருந்து அத்தியாயம் 8 பார்க்கலாம்.